இடை கணவர் வந்தது இடை அன்னைக்கு தெரியாது, அருகில் இருக்க காவலுக்குமே தெரியாது. சரி சரி, இவர்கள் இருவரும் விழிப்பதற்குள் நாம படுத்து வருவோமே. இருவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இருவரும் ஒரே சேலை. இது யார் என்னுடைய நீலாம்பரியாக இருக்கும்? நம்மள வந்து அமுக்குறியா? ஆபரேஷன் பண்ணாத கால வச்சு அமுகுதுமா என்ன தெரியல. ஆபரேஷன் பண்ணியா? ஏன் பண்ணிட்ட? எதுக்கு பண்ண? யாருக்கு பண்ண? ஏண்டா டேய், இரவெல்லாம் கண் விழிச்சு கண்ணி எரிச்சுல இருக்கற, தூங்கவில்லை. நீ பாருமா, நீ பாரு, நீ பாரு. என்ன நீ தூங்க விட மாட்டேன். யாருக்கு வந்து நமக்கு நான் பாத்துறேன். நீ பாருமா, பாருங்க நீங்க. வேற ஏதாங்களோ இல்ல, நீ பாரு. அறியாத பையன், நீ அறியாத பையன்டா. மோகினி வந்துருக்கும். இல்லம்மா, புஷ்பராசி வந்து அமுக்குது நினைக்கிறேன். நீ பாருங்க. புஷ்பராசி வந்து அமுக்கு. அண்ணி நீ பாருங்க. என்னடா ஒருவேளை பேய் குஞ்சு வச்சுக்கிறாங்க. நம்மள்தான் அமுக்குது, இதுங்களாம் அமுக்க மாட்டுதா? சரிடா, அங்கேயே பட்டா அமுக்குது, இங்கேயும் பட்டா, நடுவுல கொஞ்சம் கேப் இதுல படுத்துட வேண்டியதான் நீ. காலிங்களை அரைச்ச என்ன ஒரு நாளைக்கு பார்த்தா கொஞ்சம் போகுது, நடுவுல படுத்து என்ன மாதிரி எவ்வளவு இடக்குறாங்க படுவடி தானே. ஏய், நீ கேப் கிடைக்க தான் பாத்துங்கற. அட கிடைக்காது கொடுக்கலாம். பாருமா, பாருமா. நீ என்ன ஒண்ணு புள்ளி குழந்தை மேல்தான் போல நம்மள கூப்பிடுற. இன்னைக்கு நரி முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு நீதான் நானு எப்ப பண்ணாங்க ஒரு மேய்ச்சி வேண்டியதுதான். மாமா ரெடியா போலாம். மாமா ஊப்புக்கு போலாம். மாமா வா ஊப்புக்கு போலாம். ஊப்புக்கு போலாமா? ஆமா, இங்க வடங்க. இப்ப எதுக்கு துணியை அழுத்துன்னு வரீங்க? ஏய், எதுக்குடா ஏன்னு கேட்காம துணி அவுக்குறீங்க. சரி, துணி அவுக்குறீங்க. அட பூஜவி, அதுலடா நான் தூங்கி கொண்டிருக்கும் போது நீ வந்து என்ன தட்டி எழுப்பிட்டு இந்த வழியா போறேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் துணி அவுத்துன்னு ஓடி வரீங்க. நான் சத்தியமா நான் பத்தும் யாவும் தெரியலமா. அது யாராக இருக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் மட்டாட்டு தான் சொல்லுங்கிறேன், யாவும் தெரியலமா. சரி சரி, நீ கனவு கண்டதுவா நானும் கனவு கண்டு தெரியலையே. படுமா பாக்கலாம். இன்னைக்கு குமுறி போடுற மாதிரி.
ஐயோ எரிஞ்சு சொல்லுவேன். நான் பாவடகோட புடிச்சு நீ எரிச்சு போலன்னு சொல்லிட்டு நான் தண்ணி கொண்டு வந்து ஊத்துறான் வரேன். என்னப்பா ஐயோ எரிஞ்ச சொல்லுவேன். பாவாடை புடிச்சு நீ எரிச்சு சொல்லிட்டு நான் தண்ணி கொண்டு வரமா ஊத்துறதுக்கு. ஆமா தெரியாம தான் கேக்குறேன். அப்படியே பத்தி கூட எரிச்சுட்டா மேல இருக்கிற புடவை உள்ள இருக்கிற பாவாடையே என்ன? ஐயோ எரியுதே. ஐயோ எரிஞ்சு நீ ஏமா சொன்ன? அதோட உதவி ஏதோ ஒரு கருத்த உருவம் இந்த அண்ணிய வந்து தட்டி எழுப்பிட்டு போதுரா. அதை நினைச்சு வாயில எரி சொல்ல தண்ணியை ஓடி வரீங்க. அவன் யாரு? அவனுக்கு அன்னிக்கு என்ன தொடர்பு? பெண் தொடர்பு பார்க்க வேண்டாம். ஓடிவா என்ன தெரிவித்தாயினு மாந்தாப்புகார் சொன்ன திருமணம் முடிந்து விட்டதா? என்னை மறந்து விட்டாயோ என்று உன்னை தேடி வந்தேன். தெரியுமே? தாலியை கட்டிய உடனே அவனை போருக்கு துரத்தியவனே நான் தான். ஆமாங்க, அதுதான் கட்டி போனோம். எனக்கு உங்க மேலதான் என்ன முழுவதும். ஆமாங்க, என் மீதான். உங்க மேலதான். உண்மையாக எப்படி? பச்சை பார்வை தீராதடி மாமகுடி மாறாதடி தேவியே வந்தனோ எவ்வளவு நேரம் தேடி கட்ட வருகிறோம். ஆனா குரல் மட்டை கேட்கிறது. அவங்க இருவரும் எங்கன்னே தெரியடா. இல்லம்மா, அவன் யாரு எவ்வளவு முகத்தை பார்க்கலாம் பார்த்தா அந்த முந்தானியை போட்டு முந்தானி நம்ம அரைச்சிக்கிட்டே போறாங்களே. ஆமா, அவன் யாரு? வாமா. இப்பொழுதுதான் என் மனம் சந்தோஷமடைந்தது. அப்படியா? எங்கே என்னை மறந்து விட்டாயோ என்று நினைத்திருந்தேன். என் நினைப்பிலே இருக்க வேண்டும். வரட்டுமா? அவளை பிடிக்கலான்னு
ஓடி ஓடி எனக்கு என் காலே வலிக்குதுடா. உனக்கு காலெல்லாம் வலிக்குது, எனக்கு ஏய் பிச்சைக்காரங்களாம் வலிக்குதுமா என்ன? ஏய் நாம ஏன் அவளை தேடி போகணும்? எப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துதானாகணும். ஆமா. அப்ப கையை கொள்ள அப்படிங்களா? பண்ணி தூங்காதடா. நீ தூங்காதடா தேவி. அண்ணி தூங்கிட்டாங்க. நான் போறத பார்க்கவே இல்லை. நானும் பத்துக்கிறேன். அண்ணி எந்திரிங்க. அண்ணி நாங்கள் இருவரை கண் விழித்து பார்க்கும் போது இந்த இடத்துல கிடையவே கிடையாது. யாரோ இறைவடா. ஏய் ஏய் படுமா படுமா, நான் மூச்சினாங்க. என் அண்ணி இன்னும் வரவே இல்லையா? ஏய் வந்தோன்னு புடிச்சிக்கிறேன், படுமா. ஏய் வரல. இங்கதான்டா இருக்கிறேன். இங்கதான் இருக்கிறேன். ஆமா, இங்கதான் குழந்தை இருக்குது. அம்மா, என்னடா அம்மா இந்த கேட்டு அண்ணி என்னங்க? ஆமா நாங்கள் இருவரை கண் விழித்து பார்க்கும் போது இந்த இடத்துல கிடையவே கிடையாது. யாரோ ஒரு கருத்த ஒரு அவனோட ஆடிப்பாடி கொண்டிருந்தீங்களே, அவனுக்கு உனக்கு என்ன தொடர்பு? கருத்த உருவமா? சத்தியமா யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன பார்த்து சொல்றேன். என்ன வாயில போடணும் போலமா இது? அண்ணி, சத்தியமா சொல்றேம்மா. நீ கூறுவது உண்மையா? உண்மையாக சத்தியமா? நாங்கள் இருவரை கண்ணால் பார்த்தனே ஆடிப்பாடி கொண்டு இருந்தது. நானா என்ன பார்த்தா? இந்த தாலி மீது பார்த்தா. ஐயோ உனக்கு நான் துரோகம் செய்யறேனா? காத்து வரல. காத்து வரல சொல்லிட்டா மாத்த அண்ணி, ஆமா. கணவனே கண் கண்ட தெய்வமாக கதிக்கக்கூடியவன் நீ சொல்றீங்க. இருந்தாலும் கணவனை விடுத்து கள்ளக்காதல் புரிஞ்சு கொண்டிருந்தாய், அவனுக்கு உனக்கு என்ன தொடர்பு? சத்தியமா யாருமே தெரியாது. அவன் யாரும் இன்னும் முதல்ல யாருமே கிடையாது. காத்து வரல, அதனால நான் எழுந்து போனேன். வேற எதாவது பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க. அப்படி நாம் இருவரை காண்பது அது மன பிராந்திமா. பிராந்தி பீரியரு. எங்க என்ன பார்த்து சொல்றாங்க பாரு. என்ன பார்த்து சந்தேகப்படுறாங்க பாரு. அண்ணி அண்ணி. ஏய், நான் துரோகம் செய்வேனா? அப்படியே அண்ணனுக்கு துரோகம் செய்யவில்லை. சத்தியமா நான் துரோகம் செய்ய மாட்டேன். தாய் மேல ஆணும் பஞ்சமா அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய அருமை தெரியாமல் பெருமை தெரியாமல் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். அப்படின்னா நான் கண்டது கனவா அல்லது என்னவென்று எனக்கே புரியவில்லை. நீ சரி சரி அண்ணி, உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். சரி சரி எனக்கு கலப்ப இருக்குது. சீக்கிரம் வந்துருங்க. ஏய், ஏன் சாப்பிட்டீங்க? ஏன் கஷ்டம்? ஆமா என் முந்தாடி கஷ்டம். நான் போவேன், நான் வருவேன், நான் படுப்பேன். ஏய், என் உடம்பு கஷ்டம்டா. என்ன கேக்குது யாரு? ஆமா, நீ ஒருத்தங்க போ, 2 பேர் போ, 10 பேர் ஆமாடா, நான் போவேன். என்ன கேக்குது யாரா? ஏத்தி வந்து வா. ஓடி வந்த நாய், அனாத நாய், காரிங்க நாய். நீ ஒரு நாய்டா. என்ன அடிச்சு வாயில போடுங்க. ஆமா, என்ன கேக்குறால? என்ன பார்த்து கேட்கலாமா? ஆமாம்மா, சும்மா விடக்கூடாது. நம்ம விதத்தால் ஒரு புடவை எடுத்து கொடுத்த. ஆமாண்டா, போற நகை ஒரே புடவை பாத்தியா? ஒரே வழியில் கம்பல் எல்லாமே எடுத்து கொடுத்தேன். காஞ்சி பாரு, பட்டு பட்டு பட்டா நான் கொடுத்தேன். ஆமா, அவ எவ்வளவு திரும்ப ஓ மேல கணக்கு போட்டுதானே ஏன் மேல பஸ் சட்டை போடுறாங்க போடு. விடக்கூடாது. என்னம்மா எப்படி அண்ணி வந்தாங்கடா. நல்லா தெரியுமா? எங்க அண்ணி பத்தி எழுது. என்னம்மா வாங்கி எழுதுறா? அண்ணி என்ன வாங்கி எடுக்கிறீங்க? அது என்ன தெரியல, கலந்து ஒரே மழக்கமா இருக்கு. என்னடா தலையெல்லாம் சுத்துது நீ. அதனால ஆமா, எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு வருது. அப்ப சாம்பல் தூண்டுற மாதிரி இருக்குதா? ஐயோ ஆமாடா, சாம்பலை பார்த்தா நிறைய தின்னு ஆசையா இருக்கிற. அப்ப மாங்காய் மாங்காய் தூண்டு. ஐயோ மாங்காய் நிறைய தின்னு ஆசையா இருக்கிற. அப்ப புளியா மழை சாப்பிடுற மாதிரி இருக்குதா? சாப்பிடுற மாதிரி இருக்குதா? அப்பா சாட்சாதான் சொல்றீங்க. அதனா என்ன? எனக்கு புரியலையே. அதேதான் அண்ணி, ஒரு பெண் புரியலையா? புரியலையே. அண்ணி, நான் சொல்லவே இப்ப உனக்கு சந்தோஷமான செய்தி. அண்ணி, நம்முடைய அரண்மனைக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் சொல்லுங்க. அண்ணி, இப்போது நானே கருவுற்றிருக்க. அண்ணி, கர்ப்பமா எப்படிடா? வாய் ஜேட் மட்டும் வரணுமா? எப்படிடா? நானும் தான் போறேன், நானும் தான் வரேன். அதமா எங்க ஏன் வயித்துல வரலையோடா? அந்தம்மா தெரியாடா? நீ போற, நீ கொண்டு மாடு போடுது நீ. ஏய், ஒரே மேடையில எனக்கு திருமணம் ஆச்சு. ஆமா என்னுடைய கணவரும் எங்க அண்ணனும் ஒரு வீட்டுல போர் போயிட்டாங்க. ஆமா மாட்டா, அன்னைக்கே திருமணம் ஆகி அன்னைக்கே காமிட்டாங்க. போயிட்டாங்க. ஆமா எப்படி கற்பாய்? கேட்டு பாரு, கேட்டு அண்ணி வாங்க. என்னடி அண்ணி, ஆமா
வயிற்றுல வர குழந்தைக்கு அப்பா யாரு? அடடி திருமணம் நடந்த கையோடு என்னுடைய கணவர் போருக்கு சென்று விட்டார். ஆமா. அப்படி இருக்கவன் என்னுடைய வயிற்று வளர்க்கூடிய கருக்கு காரணத்தை அணைக்கிறீங்க. அண்ணி தாயில்லாத பெண் அண்ணி. தாய்க்கு தாயாவ தந்தைக்கு தந்தை கூட நினைக்கிறேன். உன்னிடத்து சொல்லாமல் வேறு யாருக்கு தண்ணி சொல்ல வயிற்று வளர்க்கூடிய கருக்கு தானே காரணம். ஆமா. அண்ணி வயிற்று வளர்க்கூடிய கருக்கு காரணம் அண்ணி. இப்ப இதை பற்றி கேட்க வேண்டாம். இதற்கு நேரம் வரும்போது அப்போ நான் சொல்கிறேன். நீ அப்படியா? சரி நீ போ. போமா. ஏய் நிறமாத கருப்பே அப்புறம் எங்க அண்ணி குழந்தை பிறகு போகுது. சாலாட்டு போறேன்டா. ஏய் இங்க நடந்தத எங்க அப்பா நான் சொல்லணும். ஆமாமா. விட மாட்டேன்டா. நீ எப்படி கருப்பா இருப்பா? எப்படி ஆயிருப்பா? நம்ம ஏமா கை ஓடல கால ஓடல. ஐயோ என்ன இந்த மாதிரி உங்களுக்கு தூக்கு மாட்டி சாவ போறீங்க. இனிமேட்டு அடிச்சு முடியுமா? எனக்கு மாறி ஏற்கனவே எனக்கு ஆட்டோ தொக்குமா, எனக்கு ஒண்ணும் முடியல. ஓ மாறினா குடும்பம் அடிச்சு ஏன் மாறி எடுத்து வச்சுக்கோ. அடிச்சு சும்மா என்னமா நடந்தது? அப்பா அன்னைக்கு உடல்நிலை சரியில்லை. சரியில்லை. ஆமா. ஏய் நல்ல ஒரு டாக்டர் போட்டு போய் மருத்துவத்தை போட்டனே ஆயிட்டு போட்டனே. நானு மருத்துவருக்கு என்ன 25 கூட போன் பண்ணிக்கிறேன். வாடங்க எவ்வளவு திமிர் பத்தியா? எங்க அப்பா கேவனுக்கு தங்கச்சி ஒண்ணு தள்ளி தூக்கி ஆடுறாரு பத்தியா? பாத்தியாடா? ஏய் ஏமா என்னமானது மருமகளுக்கு? அண்ணி 3 மாதம் கர்ப்பமா இருக்கிறாங்க. என்னப்பா அறிவு இருக்கு அவனுக்கு? இதுக்கா இப்படி நீ அவனு போட்டு அடிச்சு அழுறீங்க? ஏய் எனக்கு பேர பிள்ளை பிறகு நாட்டுக்கு ஒரு வாரிசு. பேர பிள்ளையா? என்னமா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? அப்பா ஒரே மேடையில எனக்கும் அன்னைக்கு திருமணம் ஆச்சு. உண்மைதான் திருமணம் ஆச்சா? ஆமா. தாலி கட்ட உடனே ஒரு நிமிஷம் போருக்கு போயிட்டாங்க. எப்படி கருப்பா இருப்பா? எப்படி சொல்லு? தலைமை தங்கச்சி பொண்ணு சொல்லு சொல்லுப்பா. நீலம்பரி என்னடா இது? அன்றே தாலி கட்டினாங்க, அன்றே போருக்கு நிமிடம் கூட இல்லையே என்னுடைய மகன். அதாங்க எப்படிப்பா சொல்லுது உண்மையா? சத்தியமா உண்மை. கொஞ்சம் எல்லாரும் கேட்டுப்பாரு. கொஞ்சம் ஒதுங்க. சாந்தி உன் அண்ணி சொல்வது அத்தனை உண்மையா? நீ கருவுற்று இருக்கின்றாயமே? மாமா அதை நானே உன்னிடம் சொல்ல நினைச்சிருந்தேன். மறந்து விட்டேன் மாமா. உண்மைதான் மாமா. இப்ப நானே கருவுற்றிருக்கேன் மாமா. திருமணமாகி ஒரு நொடி கூட இல்லை என்னுடைய மகன் மலைநாட்டு மன்னனோடு போர் கொடுத்தான், போருக்கு போய்விட்டான். என் மகன் இல்லாத நேரத்தில் எப்படி கருவுற்றான்? இந்த கருவுக்கு யார் காரணம்? சொல்ல முடியல. யாருக்கு சொல்ல போறேன் மாமா? வைத்திய கருக்கு காரணத்தை தடை கேட்கிறீங்க. வைத்திய கருக்கு காரணம் அத்தியத்தை மறவாதே, அத்தியத்தை மறவாதே, அத்தியத்தை மறவாதே. இப்ப எதிர்த்து கேட்க வேண்டாம். இதற்கு நேரம் வருவது அப்போ நான் சொல்றேன். ஒரு மன்னனுடைய குடும்பம் இது. மன்னனுடைய குடும்பத்தில் இப்படி நடந்தால் மக்களுடைய குடும்பத்தில் எப்படி நடக்கும் என்று எல்லா மக்களும் என்னை ஏசுவார்கள், பேசுவார்கள். ஒரு நாட்டுக்கு நீ வருங்காலத்தில் மகாராணியாகவே இருக்க போகின்றாய். இந்த கருவுக்கு யார் காரணம் எனக்கு இப்போ இதை தெரிந்தாக வேண்டும். இப்ப சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. உண்மையாக அது முடியாது.
கனவாக வந்த உறவே கலைஞ்சி போனதம்மா தங்களின் மகள் என்று நான் பாசத்தோடு கலைஞ்சி பாடினம்மா மாமா என்று அடுக்காதீர்கள். நேர வறுமை சொல்லுகிறேன் என்கின்றாயே, இது எங்கடி அடுக்கும்? எந்த குடும்பத்தில் அடுக்க என்னுடைய மகன் இல்லாத நேரத்தில் எப்படி நீ கருவுற்றாய்? இந்த கருவுக்கு யாரு காரணம் என்று கேட்டால் நேரம் வரும் பொழுது சொல்லுகிறேன் என்கின்றாயே. அடி துரோகி, என் தந்தையின் மகள் என்று சின்னும் திருவயதை உன்னை பாலிய திருமணம் செய்தேன். உன்னை விடக்கூடாது என்று என் மருமகளாக பாசத்தோடு என் மகனானுக்கு அழைத்து வந்தேனே. எங்களுக்கு செய்த துரோகம் இதுதானா? எங்களுக்கு கொடுத்த நன்றி விசுவாசம் இதுதானா? சொல்ல முடியுமா? முடியாத
யாரும் தலையிடாதீங்க. இப்போதே செத்து உள்ள வந்து கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரே ஒரு பிள்ளை, ஒப்பற்ற பிள்ளை. இந்த நாட்டுக்கு எதிர்காலத்துக்கு அரசன்டா, மன்னன்டா, மானத்தை வாங்கிட்டாரு. சொந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை கூடாது. குடும்பம் கேட்டுருங்க. நாலு பேர் பார்த்தா தாலி ஆக்கிட்டா. ஐயோ 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 பாவங்க. நீங்க கோவப்பட்ட கொலை. இந்த பாவ செயலை யாருக்கு செய்தா? எங்கே? சூடு வந்து சூத்துல இருக்குது. வெந்த புண்ணுல பாத்தியா? உங்களுக்கு சுகருங்க. நீங்க கோவப்படாதீங்க. வெந்த புண்ணுல பாத்துறேன். நான் கேக்குறேன்ப்பா, நான் கேக்குறேன். என் பொண்ணு. ஆமா, என் குழந்தை கொடுத்தாருக்கா? ஆமா, இத சொல்லு யாருன்னா? யாரு வாய்த்தோன்னு சொல்லுங்க. இந்த மன்னருடைய மகள் தான் இந்த நாட்டு இளவரசி. ஏண்டா போகும்போது அவ கட்ட வரலையே பாத்துனா? சத்தியமா சொல்ல. வரும்போது அவள் நயலையே பாத்துனா? சத்தியமா இந்த மாதிரி ஊத்திமே நான் பார்த்து கிடையாது. ஏன் பொண்ணுடா? ஏன் குழந்தைடா? ஆமா. இவன் என்னடா அண்ணா? மகன் இல்லாத நேரத்தில் கருவுட்டு இருக்கிறாலுமே வயிறு நான் கேக்குறேன்ப்பா. இன்னங்க குழந்தை போட்டு 2 பேரும் ஒன்னா தானே இருந்தீங்க? ஆமாப்பா. எப்படி நடந்தது? நான் கேக்குறேன்ப்பா. எப்படி? என் மகன் வரத்துக்குள்ள நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த வார்த்தை நீங்க நீங்களே எப்படி கபடுறவன்? பாவி நான் மங்கர நீ பொங்குறியா? நேரத்துல என்ன சொல்றேன்னா தப்பா நினைக்கிற பாருங்க. ஆறு சாப்பிட்டு படுங்க. உங்க காது தப்பா போடுங்க. சாப்பிடற மாதிரி வச்சுக்கோ. சூத்து காட்டு மாறியாக்கா. அண்ணி வாங்க உட்காருங்க. எங்க அண்ணி நிக்குது, எனக்கு கால்ல வலிக்குது. தெரியுமா? ஆமா அண்ணி, அப்பா அடிச்சுட்டாரு கோவமா? இல்லடி, எனக்கு ஏன் கோவம் வரப்போறது? மாமா தானே அடிச்சாரு. பாத்தியாடா எவ்வளவு பாசம் பத்தியா? அவங்க அப்பாவுக்கு சுகர் வேற ஒண்ணு, கால் கொஞ்சம் அண்ணி ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்களேடி. அண்ணி, உங்க வயிற்றுல குழந்தைக்கு யாரு அப்பா? அது மட்டும் சொல்லு. ஏன்னா இந்த கருவுங்க சொந்தக்கார யாருன்னு தெரியாதா? தவிச்சுங்கிறான். ஆமா அண்ணி, ஒரு முறை இல்லை, நீ 1000 முறை கேட்டது தவறாக நினைக்க வேண்டாம். இருந்தாலும் இப்ப இதை பற்றி கேட்க வேண்டாம். நீ நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். நீ கேட்டுக்கோ. நேரம், காலம், ராவுகாலம், யமகண்டம், குழந்தை மொத்தம் வரணும் பொழுது சொல்றதுக்கு சொன்னா அண்ணா கொஞ்சம் புடுவா. சொல்லுங்க அண்ணி. முடியாதடி. யாரு சொல்ல முடியாது. சொல்லுங்க. இப்ப சொல்ல முடியாது. முடியாது. இப்ப சொல்ல முடியாது.
உத்தமபுத்திரி ஊர்வலம் ஓடி ஓடி உலக்க இவளை கையில கூடு உலக்க யாரு சொன்னானம்மா? இந்த தேவடி பாத்து அவுத்து போட்டாரலமா ஏய், நான் அங்க ஒத்துனப்பா வந்து சொல்லுங்கறமா நானு என்னை வச்சு உனக்கு கருவி அவனுக்கு சந்தேகம். ஆமா. என்ன நீங்க தவறா நினைக்கிறீங்க? நீங்க நினைப்பது தவறு அண்ணி. மனிதன் நினைப்பது விடவே கூடாது அவளை. என்ன கழுத்து எடுக்கிறான்? கழுத்து உருவம் போய் சார். பார்த்தாங்க. நினைப்பது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைப்பது நினைப்பது பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கிறது தந்தை தவறு செய்தான் தாயும் இடம் கொடுப்பார் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு ஆட்டமணம் இருந்தால் கவலை மறந்துவிடும் வாழ்வு நிலைக்கும் என்று விதியின் ரதங்களிலே நாம் நிறைந்து பயணம் செய்தோம் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைப்பதுண்டு சத்தியமா சொல்றேன் நீ. என்ன தவற நினைக்க வேண்டாம் அண்ணி. சரி இந்த கருக்கு காலத்தை நேரம் வரும்போது சத்தியமா சொல்றேன். நேரமா? நேரம்.
கருத்தூரும் நீ பாத்து நான் போனதா பாத்தியா என்ன கணக்கத்துக்கு இப்ப யாரு ஓடி வந்த நாய் நான் ஒரு நாட்டு இளவரசி என்ன கேட்கலாமா இவா கேட்கலாமா அடி தேவடியா மாந்தோப்பு சவுகு தோப்பு ஆமா புளியா தோப்பு ஆமா வாழை தோப்பு ஆமா தென்னை தோப்பு ஆட்டோ ஸ்டாண்டு டூ வீலர் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே கேட்டு எல்லா இடத்தும் போயிடுச்சு பாருங்க போனத கரெக்டா சொல்றமா நீ யாரு நீ போந்து உனக்கு தெரியுதுன்றான் வாய் புடி சாக்காட்டிக்கலாம் அத பொட்ட சொல்றானா நீங்க சிரிக்கிறீங்க சாக்காலத்தீங்களா அந்த பொண்ணு என்ன உண்மையா அவர் சொல்றாரு. யாரா? சொல்லி. ஏய் எங்கடா பாத்த என்ன பாத்த எந்த மாசத்துல பாத்த எந்த மாசத்துல பாத்த எந்த கேம் ஆயமா அது சொல்ற நீ போன் சொன்ன அந்த சக்காத்தை நான் மானத்தை எடுக்கறான் நான் எங்க பார்த்தேன் நான் ஏய் நீ தெரியுதுனா என் சக்காத்தி என்ன உனக்கு கேட்பாங்களா முன்னாடி போட வச்ச உனக்கு நான் போட வச்சேன் ஒரே ஆடை ஒரே ஆடை என்ன பண்ணி செய்து யாரு ஏய் யாரு சொல்ல முடியாது ஏய் போட்டு மெருகி போடுங்க போட்டு மெருகி ஏய் அண்ணி வேணாண்டி. ஏய் வெட்டிடுங்க அண்ணி. ஆ? சொல்லு தெரியுமா ஐயோ இந்த பட்டே போதும் மனைவியா மானத்தை வாங்குறதுக்கு அண்ணா கஞ்சனா நான் தான் வச்சேன் நீ வந்து குருகுல வந்து நானே போனேன் பாபால தங்கச்சோ நாய் கச்சோ குத்துறாவளா குத்துறாவளா அவளை குத்துறா அட காடி சொல்ல குத்துறா எங்க கை வைக்க எங்கட கை வைக்கல ஏய் சங்காசுவானா தூம பையன் இது கூட அறக்க போடுமா எவ்வளவு திமிருதா என்ன வந்து ஏத்து வச்சுக்கலாம் யா வீட்டு தாய் சாத்து உனக்கு பண்ணுறா நீ போற டைட்டான்னா ஆமா எனக்கு மயிரா குடிக்கினு பேதி ஆகுது ஏய் நீ புள்ள குத்தியா நீ புள்ள குத்தியா நான் சொல்லாதம்மா அப்பா பிள்ளையா கூட போற நான் எங்க போனேன் எதுக்குடா போற நான் எங்க போனேன் நான் கவனிக்க என்ன பண்ண அவன் கவனிப்பாளா நீ என்ன கவனிக்க அதையும் கவனிக்க அவரு அது நான் எங்கம்மா போறேன் நான் தலையை ஏற்றினமாங்க அவரு நீ போலாமாடா போலாமா போலாமாடா தெரியுதா புதுமணியில செடி காட்டியா தெரியுமா யாருக்கு எனக்குதான் என்ன பண்ணுது அப்படியே ஓத்துல இருந்து அப்படியே வலிக்குது வயிறு இந்த நேரத்துக்கு நீ தெரியுமா மாசம் ஆகுது என்ன இல்ல மண்ணான்னு தெரியல அது. அதான்டா நீ மாசம் ஆகுதியா நாயா மாசமாங்க நீ எப்படி இந்த வயிறு சொல்ற இது கூட ஒரு கணக்கு உனக்கு ஆமா ஏய் வேலைக்கார பையன் இவன் கேக்குறான் என்ன நீ தெரிஞ்சுனா இவன் என்ன கேப்பானா கேப்பானாடி ஏய் மாரியா தாத்தா ஏன் கோவில் எங்க லீவ் போட்டு ஏறி வலிக்கு போறியோ ஏய் நீதான் போய் என்ன பண்றது? கேரள போறீங்க இல்ல அவனை இட்டு ஓடி போ அதுக்கப்புறம் அவனை இட்டு ஓடி போ இங்க போ கால் நோய் மாட்டிட்டு. ஒரு நாட்டு இலவசி தெரியுதா உன்னை பத்தி தெரியாதா எந்த சக்காலத்துல என் கதைய பேசுறீங்க இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க ஜாக்கிரதை நடக்கத்தை பெற்றாயினா ஆமா சும்மா இருக்கிற நாய் வாயில நீங்க போல கூடாதீங்க ஏய் பாய் முறி சக்காலத்தி பாய் முறி இந்த தேவதாவதி நம்ம ஒன்று பேசுறோம் தண்ணி எடுத்து போடா. எங்க புள்ள வாங்கி வந்து மானத்தை வாங்கறதுக்கு வந்துக்கிறேன் என் குடும்பத்தை ஒரே மேடையில கல்யாணம் ஆச்சு எங்க 2 பேருக்கும் ஏன் நான் மாசமா வந்துட்டானே எது ஏய் ஒரு நிமிஷம் தாண்டி போருக்கு போயிட்டாங்க இவ எப்படி கருப்பா இருப்பா எப்படி ஆயா இருப்பா இல்ல உன் புள்ள குத்தானா உன் புள்ள குத்தானடியா அது பசி உன் புள்ள குத்தானா அதே சக்காலத்து பூ போரு சக்காலத்து போண்டில அதான் எவ்வளவு திமிருது வச்சு வச்சு போற இது வரை பாத்த நீ வா நீ ஒண்ணு அவனுக்கு கோவம் வருது உங்க அப்பனுக்கு வர கோவம் வருது ஐய், யாரு எனக்கு
உனக்கு எத்தனையோ மாமா அவங்க